ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நஸ்தி மந்தி. ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் ஃபேமஸாகவும் போயிட்டு இருக்க ஒரு நஸ்தி மந்திக்கு தான் வந்தோம். சரி, ஓகே, ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அழகாகவே போயிட்டு வெயிட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஸ்லாட் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே நம்ம கேரளா ட்ரெடிஷ்னல் அண்ட் சிக்னேச்சர் அந்த வாட்டர் தான். அந்த தண்ணியை கொடுத்தாங்க பாரு, அந்த ஒரு கலர்ல சூப்பரா இருந்தது. அது ஒரு ஜீரக தண்ணி, அந்த இந்த தண்ணின்றாங்க. அது கரெக்டா தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஓகேங்களா? அதை குடிச்சிட்டு அப்படியே ஸ்டார்டர் சொல்லியாச்சு. நம்ம ஃப்ரைஸு அப்படி இருக்கு, சூப்பரா பார்க்கறதுக்கே. அதுக்கு கொடுத்த மைனஸ் தான் அல்டிமேட்டு. அந்த மைனஸை நாங்க சாப்பிட்டு செகண்ட் டைம் கேட்கும்போது திரும்பவும் கொடுத்தாங்க. அதான் ஹைலைட்டு. நம்ம ஆர்டர் பண்ண மட்டன் மந்தி வந்திருக்கு பாருங்க. ஐயோ, அதாவது ஓபன் பண்ணாதான் ஜூஸியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இதை பார்க்கறதுக்கே அவ்வளோ டெம்டிங்கா இருந்தது. மேலேயும் ஜூஸியா இருக்கு. சரி, மந்தி கூட கோபி மஞ்சூரியன் எதுக்கு சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ். அது கோபி மஞ்சூரியன் சொல்லியிருக்கேன். அந்த கோபி மஞ்சூரியன் எதுக்குன்றத நீங்க கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா இது ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்னால உங்களுக்கு தெரியும். கேரளா ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ் என்னென்னு சொல்லிட்டு அந்த மந்தி இருக்குன்னா அது கூடவே அவங்க சிக்னேச்சர் மந்தி, அதனால மந்தி வச்சிருக்காங்க. ஆனா அதோட நூல் பரோட்டாவும் அங்க இருக்கு. அதுக்காக தான் அதை நாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஐயோ, நூல் பரோட்டானா அப்படி ஒரு நூல் பரோட்டா பக்காவா இருக்கு. அதை நான் உங்களுக்காக ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மந்தி எடுத்து ஒரு டேஸ்ட்டை பண்ணலாம் சொல்லிட்டு சும்மா அப்படியே மந்தியை எடுத்து போட்டோம். நம்ம நார்மலா பாஸ்மதி ரைஸ் பார்த்துருக்கோம்ல. இது பாஸ்மதி ரைஸ் மாதிரி லென்த்தா தான் இருக்கு. பட் ஆனா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அது என்னன்ட்டு அந்த ஹோட்டல்ல தான் கேட்கணும். ஆனா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டாவும் இருந்தது, பக்கவா இருந்தது. என்னன்னா இவங்க ஒரு மந்தி வாங்கிட்டு நீங்க எத்தனை வாட்டி ரைஸ் கேட்டாலும் அப்படியே அள்ளி தராங்க. கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டாங்க. ஐயோ, ஸ்பெஷலா சொல்லணும்னா மைனஸ். எத்தனை வாட்டி ஒரு 2 டைம்ஸ் நானே கேட்டேன். அவங்க கொஞ்சம் கூட டென்ஷனே ஆகல, அழகா இருந்து சிரிச்சுக்கிட்டே சர்வ் பண்றாங்க. அந்த சர்விங் எதுக்குடா மக்கள் இங்க 20 நிமிஷம் 40 நிமிஷம் வெயிட் பண்றாங்கன்னு பார்த்தா, இது மாதிரி சர்வீஸ் இருந்ததுன்னா யாரு தான் வெயிட் பண்ணி சாப்பிடாம இருப்பா? சரி, நம்ம அதை எடுத்து ஓபன் பண்ணலான்னு பீஸ, ஐயோ, மட்டனை தொட்டாலே நல்லா அனல் பறக்க சூடு. சரி, பொறுமையா திருப்பி அப்படியே எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். நல்ல சூடு. ஐயோ, என்ன ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுங்களா மட்டனு. அப்பா, அப்படி ஒரு சாஃப்ட்னஸ் மட்டனை ஓபன் பண்ணும் போது. சும்மா ஓபன் பண்ணி அப்படியே சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா அப்படியே ஐயோ, சின்னதா கூட அப்படியே இது ஆகலங்க. அவ்வளோ ஒரு ஜூஸியா வெளில வருது. அப்படியே சுட சுட வெளில வருது. எப்படிதான் இது இப்படி ஊற வச்சு எடுத்தாங்கன்னே தெரியல. மசாலா பாருங்க, அப்படியே மட்டனுக்குள்ள சூப்பரா போயிடுச்சு. சரி, அந்த மந்தி கூட கொடுத்த சட்னி அதை ஊத்திக்கிட்டு அதை வச்சுட்டு சரி இந்த மட்டனை எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரைஸ் கூட அப்படியே பொறுமையா சும்மா அப்படியே பிசைஞ்சு அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரி, மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணா அது மாதிரி இருக்குங்க. எப்பப்பா, மட்டன் தான் அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ். சரின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா ஐயோ, எப்படிதான் அந்த டேஸ்ட்டை கொண்டு வந்தாங்க? எப்படி அந்த மட்டனுக்குள்ள அவ்வளோ மசாலா நல்ல உள்ள இறங்கிடுச்சு? மட்டனை எப்படி இவ்வளவு ஜூஸியா கொண்டு வந்தாங்கன்றது யோசிச்சுக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு மந்தி பிரியாணி சாப்பிட்றோன்றது அங்க தெரிஞ்சுது. நானும் நிறைய இடத்துல மந்தி பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். ஆனா இங்க இருக்க ஒரு டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா தான் இருக்கு. நான் நிறைய இடத்துல மந்தி சாப்பிட்டாச்சு, கல்ஃப் கண்ட்ரிலயும் மந்தி சாப்பிட்டாச்சு. ஆனா அங்க ஒரு டேஸ்ட் இருக்கும், அது ஒரு வாசனையான டேஸ்டா இருக்கும். இங்க ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துருக்காங்க, பக்கா. சரி, ஓகே, மந்தி பிரியாணி சாப்பிட்ட பிறகு கூட வெஜிடேரியன் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த நூல் பரோட்டா, அப்பா, நூல் பரோட்டான்னு பேருக்கு தான் இருக்குன்னு பார்த்தா எடுத்தா உண்மையாலுமே நூல் நூலாக தான் போகுது அது. ஓகே, சரி, அந்த நம்மளுக்கு பிடிச்சது தான் அது. சரி, எடுத்து போட்டு ஒரு அப்படியே பரோட்டா மூசா இருக்குள்ள ஒரு கொத்தா நூலை எடுத்து போட்ட மாதிரி எடுத்து போட்டாச்சு. எடுத்து போட்டு சும்மா அந்த கோபி மஞ்சூரியன், ஐயோ, எல்லாத்தையும் நல்லா பக்காவா பண்ணி வச்சிடுறாங்க அவங்க. அதான் அந்த டேஸ்ட்காக தான் மக்கள் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. அந்த சர்வீஸ் நல்ல ஒரு சர்வீஸ், ஆம்பியன்ஸும் பக்காவா வச்சிருக்காங்க.
என்ன வெளியில கொஞ்சம் வெயிட்டிங் ஆகலாம் கொஞ்சம் நல்லா பெருசா வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வெளில அப்படியே ஒரு சேர் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே உட்காந்துடலான்னு. இப்போ கிளைமேட் நல்லா இருக்கு. போக போக வெயில்லாம் வந்ததுன்னா அவ்வளவுதான். நம்ம சென்னை பத்தி தான் தெரியுமே, வெளிலலாம் நிக்க கூட முடியாது. சரி நம்ம இந்த கோபி எடுத்து சாப்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டா அப்பா ஐயோ அது மாதிரி இருக்கு கோபி. சரி நான்வெஜ்ல தான் இவங்க இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா வெஜ்ஜும் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா தான் பண்ணி வச்சிருக்காங்க. பரோட்டா சொல்லியாச்சு. சரி கூடவே வந்து ஒரு நான்யும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர் நான் நாங்க சொன்னோம். பட்டரை லைட்டா ஊத்தாங்கன்னு பார்த்தா நல்லா அள்ளி ஊத்திட்டு இருக்காங்க. ஐயோ நானெல்லாம் பிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஒரு சாஃப்ட்னஸ், நல்லா ஒரு பஞ்சு மாதிரி ஒரு சாஃப்டா தான் இருந்தது. ஓகே அதையும் பிரிச்சு சும்மா நம்ம சொல்லியிருக்குமே கோபி மஞ்சூரியனு அதை கூட வச்சு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த மைனஸை நான் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டேன். அவங்க பரவாயில்ல, நீங்களும் தொட்டு பிடிச்சுன்னா தொட்டு சாப்பிடுங்க. அப்படியே வந்து அவங்களும் வந்து என்ன சொல்றாங்க, கொஞ்சம் கூட அசராம கொடுக்குறாங்க. ஐயோ அதை பிரிக்கும் போது பாருங்களேன், அந்த பட்டரை நான் சூப்பரா இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்னஸ் நல்லா இருந்தது. நல்லா இல்லாத விஷயத்த நல்லா இல்லைன்னு சொல்லணும், நல்லா இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் சரின்ட்டு ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களோட இந்த குனாஃபா தான் ஆர்டர் பண்ணோம் நாங்க. சரி இந்த குனாஃபால மேலெல்லாம் பாக்குறதுக்கு பக்கவா இருக்கு. இதோட பேர் பாத்தீங்கன்னா கொஷிரி சாக்லேட் குனாஃபா. சரி ஓகே இதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கொஷிரியை சாப்பிடலாம்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டோம். நான் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்வீட் சாப்பிட்றதுனால எனக்கு இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து கொஞ்சம் இது பண்ணீங்க. சரி இவ்வளோத்தையும் சாப்பிட்ட பேருக்கு லாஸ்டா ஒரு ஃபைனலா எனக்கு அந்த மனசு மந்திலேயே இருந்ததுனால ஒரு பிளேட் இந்த மந்தியை ஆர்டர் பண்ணியாச்சு. ஆப்கானி மந்தியை ஆர்டர் பண்ணி அதை பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தாச்சு. வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு சரி மதியம் சாப்பிட்ட டேஸ்டே அப்போ முடியலாம இருந்தது. அதுக்குள்ள ஒரு அழகா ஆப்கானி மந்தியை வீட்டுல எடுத்துன்னு வந்து நம்மளே ஒரு பிளேட்டர் பண்ணியாச்சு. பிளேட்டர் பண்ணி சும்மா சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சா ஐயோ அங்க ஹோட்டல்ல மட்டனை சாப்பிட்டோம், இங்க வந்து சிக்கனை எடுத்து சாப்பிட்டா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா மிரட்டி விட்டுடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஒர்த்தா நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்டுடலாம். எல்லாருக்கும் பிடிக்குதா இல்லையான்னு தெரியல, ஒரு சைலண்ட் சூப்பர் டேஸ்ட், ஒரு கல்ஃப் டேஸ்ட்ல தான் இருக்கு. முடிஞ்சா பிடிச்சவங்க சாப்பிடுங்க, பிடிக்கலையா அப்படியே விட்டுடலாம். உங்களுக்கு யார் யார் சாப்பிட்டீங்க, வெயிட் பண்ணி சாப்பிட்டீங்க, பிடிச்சிருக்குன்னு ஒரு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஒரு லைக்கும் ஷேரும் ஒன்று பண்ணி விட்டுருங்க. ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம எந்த லொகேஷன் போலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி நம்ம சென்னைக்குள்ள போலாமா அவுட்டர்ல போலாமான்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நண்பா எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ.